Hi guys, welcome to Tech Plus Tamil. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொபைல்ல இருக்க இமேजेस அண்ட் வீடியோஸை வந்து டெலீட் பண்ணிட்டோம்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வீடியோவில் வந்து இதுக்கு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலயமா ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்கிற ட்ரிக்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் எந்த ஆப்புமே டவுன்லோட் பண்ணாமல் உங்கள் மொபைலில் இருந்தே உங்களால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. என் மொபைலில் கேலரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு வீடியோவை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு அது எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், ஃபைல் மேனேஜரில் ரீசென்ட்லி டெலிட்டட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜர்லேருந்து டெலீட் பண்ணால் மட்டும்தான் ரீசென்ட்லி டெலிட்டட் அப்படின்ற ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகும். நீங்கள் கேலரியிலேருந்து டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகாது. ஸோ நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ நான் ஃபைல் மேனேஜரில் வந்து காமிக்கிறேன், அது இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி டெலிட்டட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது, காலியாக இருக்கும். பட் ஆனால் வந்து நான் டெலீட் பண்ணேன். என்னுடைய கேலரியிலேருந்து நான் வீடியோவை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி டெலிட்டடில் வந்து எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. இப்போ நீங்கள் டெலீட் பண்ண அந்த ஃபைலை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரில் அந்த ஃபைல் வந்து எந்த பேத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுத்த வீடியோ வந்து ஃபோட்டோஸில் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோஸ் அப்படின்ற வந்து அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்டை வந்து ரைட் சைட் கார்னரில் மேலே இருக்க அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிஸ்பிளே ஹிடன் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து டிசபிள் இருக்கும். ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துக்கோங்க. இப்போது ஹிடன் ஃபைல் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டாட் வச்சு ட்ராஷ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டெலீட் பண்ண ஃபைலு. ஸோ இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க மோர் ஆப்ஷனில் ரீநேம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு முன்னாடி இருக்க அந்த டாட்டை மட்டும் டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த ஹிடன் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து வியூ ஆகும். ஸோ இதை இப்போ வந்து நீங்கள் போய்ட்டு இதை கேலரியில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் எந்த ஆப்புமே வந்து இதுக்கு டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுடைய ஃபைல் மேனேஜர்லேயே நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.